ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Yamaha MT-15 வெர்ஷன் 3 ஆமாங்க. வெர்ஷன் 3 எப்போ இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, அதோட ப்ரைஸ் என்ன, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, எப்படி வரப்போகுது இந்த மாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இதோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்புறம் எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு கூட சொல்கிறேன், சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது மாதிரி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரும், சரிங்களா? அப்போ தான் அது என்ன வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். Yamaha MT-15 வெர்ஷன் 3 வெர்ஷன் 2க்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதே போல் வெர்ஷன் 3க்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க. பார்க்குறக்க லுக்கில் வெறித்தனமாக இருக்குது. இது 3 வேரியண்ட் வருது. அதே போல் 3 கலராக வரப்போகுது. இதோட ப்ரைஸ் வந்து 1,68,000 எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் வருது. டாப் ரேட் வந்து 1,77,000 வரப்போகுதுங்க. அதாவது நம்மளுக்கு வந்து பேசிக் வேரியண்ட் வந்து 1,68,000. அது டாப் வேரியண்ட் வந்து 1,78,000 இந்த ரேஞ்சில் வரப்போகுது. ஏன்னா எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் அதுலேருந்து ஆன் ரோட் ப்ரைஸ் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு 35,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆர்டிஓ அதே போல் புக்கிங் அது மாதிரிலாம் இருக்குது, ஸ்டேஷன் அது மாதிரிலாம் இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, இன்க்ரீஸாக இருக்குது. அடுத்து இதோட இன்ஜின் வந்து 155cc தான், அதே இன்ஜின் தான் கொடுப்பாங்க. பவரும் அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. 18.4னா இது ஒரு 90 அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க. அது மேக்ஸிமம் டார்க்கு அதே மாதிரி 14.1னா இது அதே மாதிரி தான் கொடுப்பாங்க, அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க. மேபி ஒரு 20 வர வாய்ப்பு இருக்குது, பவர் 20 வர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எதுவுமே கிடையாது. மைலேஜும் அதே மாதிரி ஒரு 40 அந்த ரேஞ்சில் கிடைக்குங்க. கீரு அதே மாதிரி 6 கீர் தான். வெயிட் அதே மாதிரி 135 140 அந்த ரேஞ்சில் வர வாய்ப்பு இருக்குது. இன்ஜின் இதில் எதுவுமே மாற்றம் கிடையாது. மேபி பவரில் வேணால் மாற்றம் வாய்ப்பு இருக்குது. பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மைலேஜ் அதே மாதிரி தான் கொடுக்குங்க. இன்ஜின் அதே இன்ஜின் தான் கொடுப்பாங்க, 155 அது மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்புறம் இது 3 கலர் வேரியண்ட்டில் வருது. அதாவது இந்த 3 கலர் வேரியண்ட் வருதுங்க. ப்ளூ, பிளாக்கு, அப்புறம் ஒயிட் அண்ட் பிளாக். இது மாதிரி 3 கலர் வேரியண்ட்டில் வருது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோட கலர் எப்போவுமே நம்மளுக்கு பிளாக் அந்த கிரே கலர் தான் பிடிக்கும். உங்களுக்கு என்ன கலர்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்தது இதோட பவரில் எதுவும் மாற்ற முடியாது. டாப் ஸ்பீடு வந்து மாற்றம் வாய்ப்பு இருக்குது. 138 அந்த ரேஞ்சில் வர வாய்ப்பு இருக்குது. மைலேஜ் ஒரு 40 45 அந்த ரேஞ்சுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 0 to 60 வந்து ஒரு 4 செகண்டில் ரீச் ஆயிரு. 0 to 100 வந்து ஒரு 11 to 12 செகண்டில் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. பவரை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு 10 செகண்டில் ரீச் பண்ணுறது கூட அதிக வாய்ப்பு இருக்குது. பவரை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ப்ரைஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பவரில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. லுக்கு கொஞ்சம் மாற்றுவாங்க. அப்படியே லுக்கை கொஞ்சம் பெரட்டி போட்டு அப்படியே புது மாடலாக கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. வெர்ஷன் 3ல ஃப்ரண்ட்டில் பேக்கில் ரெண்டுலேயுமே டிஸ்க்கு, அதாவது ஏபிஎஸ் பிரேக் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏபிஎஸ் பிரேக்கு. அதே போல் எல்இடி ஃபுல்லாக கொடுப்பாங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, மொபைல் கனெக்டிவிட்டி, டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சர் கொடுப்பாங்க. அடுத்தது நேவிகேஷன் கனெக்ஷன் கொடுப்பாங்க. மேப் இது மாதிரி எல்லாம் பார்த்து போகிறதுக்கு நல்லா யூஸாக இருக்குது. இது மாதிரி எல்லா அடிஷ்னல் ஃபீச்சர் எல்லாமே கொடுப்பாங்க. அப்புறம் அந்த பவரில் அதே மாதிரி தான் வச்சுருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் சேர்த்துவாங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. அடுத்து குயிக் ஷிஃப்டர் அது கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது மாதிரி கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. அதாவது V2 வந்து கொஞ்சம் அந்த மருகு வச்சாப்புல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதாவது பழைய மாடல்லேருந்து கொஞ்சம் மருகு மட்டும் வச்சு திங்கிங் பார்த்து விடுவாங்க. அவ்வளோதான் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு யார் யாருக்கு இந்த MT-15 பிடிக்குன்னு சொல்லி சீரிஸ் பிடிக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். யார் யார் V3க்கு வெயிட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் வெயிட் பண்ணுறேன். அதோட லுக்லேருந்து எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. MT-15னாவே ஒரு செமையாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இந்த பைக் எப்போ லான்ச் ஆகுன்னு கண்டிப்பாக சொல்லிடுறேன். இந்த பைக் கண்டிப்பாக மே மாதம், ஜூன் இந்த வர வாய்ப்பு இருக்குது. மே மாதம் இல்லை ஜூலை இந்த ஜூன் மாதம், மே மாதம் இந்த ரெண்டில் வர அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய வெப்சைட்டில். வெயிட் பண்ணி பார்ப்போம். யார் யார் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க, யார் யார் வந்தால் எடுப்பீன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் நாங்கள் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.